ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜுடிஷியரி. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம நீதித்துறையை பற்றி பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்த்தாச்சு, அதாவது நிர்வாகிகள் பார்த்துட்டோம், லெஜிஸ்லேட்டர்ஸ் பார்லிமெண்ட்டை பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஜுடிஷியரி பார்க்க போகிறோம், நீதித்துறையை பார்க்க போகிறோம். ஸோ நீதித்துறையை பற்றி நம்மளுக்கு எங்கே இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா, நம்மளுடைய அரசியல் அமைப்புடைய பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது அடிப்படை கட்டமைப்புகள்ல ஒன்று. ஓகேவா? பேசிக் ஸ்ட்ரக்சர், அப்புறம் வந்து இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள், சேலையன் ஃபீச்சர்ஸ். ஒன் ஆஃப் தி சேலையன் ஃபீச்சர் தான் வந்து இந்த இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. சரியா? ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னாக்கா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சுதந்திரமான இந்த நீதித்துறை அப்படின்றத நம்ம எங்க இருந்து எடுத்திருப்போம் அப்படின்னாக்கா, அமெரிக்காவில இருந்து எடுத்திருப்போம். சுதந்திரமான நீதித்துறை நம்ம அமெரிக்காவில இருந்து எடுத்திருக்கோம். சரியா? இப்போ நம்மளோட நீதித்துறையை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று ஹயரார்கியில பார்த்தோம் அப்படின்னா, காமனா பாரு, நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கோமா, நம்ம எங்க இருப்போம், ஒரு இப்போ நீ வந்து கிண்டின்ற ஒரு வட்டத்துல இருக்கிற அப்படின்னா, அந்த கிண்டின்ற வட்டத்துல ஒரு லோவர் கோர்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் அங்க வந்து பார்த்தோம்னா சைதாப்பேட்டை நீதிமன்றம்னு ஒன்று இருக்குமா. ஸோ சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போகுது அப்படின்னா, அங்கிருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகும், மாவட்ட நீதிமன்றத்துக்கு போகுமா, சென்னையில் இருக்குமா. அப்போ சைதாப்பேட்டில் நீ எங்கே போற, மாவட்டத்துக்கு போற. ஓகே, சென்னைக்கு போற. அதுக்கு அடுத்தது இது ரெண்டுத்தையும் தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு தான் நம்ம சபார்டினேட் கோர்ட்ஸ், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து, அதாவது சபார்டினேட் கோர்ட்ல இருந்து அப்பீலுக்கு நம்ம எங்க போவோம்னா ஹை கோர்ட்டுக்கு போவோமா. ஹை கோர்ட்ல இருந்து நம்ம எங்க போவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோமா. அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இப்போ நம்ம எங்க போறோம், ஸ்டேட்டுக்கு போறோமா. ஸ்டேட்ல இருந்து எங்க போறோம், நேஷனலுக்கு போறோம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இன்டகிரேட்டா இருக்கா தெரியுதா. ஒரு சாதாரண ஒரு டவுன் வில்லேஜ்ல இருந்து இந்தியாவோட தலைநகரமான நியூ டெல்லி வர ஜுடிஷியரி கனெக்டடா இருக்கா. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ஸோ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரின்றது என்னன்னா, நம்ம இதை பத்தி நம்ம ஆள் நிறைய பார்த்துட்டோம். கரெக்டா? ஸோ இண்டிபெண்டன்ட்ன்றது இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். புரியுதா? ஸோ எந்த ஆர்டிகல் வந்து நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்கிறதுன்றதை பத்தி பேசுறேன். எந்த ஆர்டிகல்? ஆர்டிகல் 50 நம்மளுக்கு சொல்லுதா. சரியா? அப்போ அது மட்டும் இல்லாம ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ல இருந்து இது இண்டிபெண்டா இருக்கு. அண்ட் வந்து பார்த்தோம்னாக்கா இந்த லோவர் கோர்ட்டு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு என்னதான் வந்து ஹைரார்கியில இருந்தாலும் ஒரு சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு ஒரு லோவர் கோர்ட்டு ஒரு தீர்ப்புக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த தீர்ப்புக்கு நீ இந்த தண்டனை தான் கொடுக்கணும்லாம் சொல்ல முடியாது. கரெக்டா? அதுதான் வந்து இண்டிபெண்டன்சி. ஓகேவா? ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லேருந்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட் இருக்கு, ஜுடிஷியரிக்குள்ளவும் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இன்டகிரேட்டடாக நம்மளுக்கு இருக்கு. ஸோ அமெரிக்காவில் வந்து இது இன்டகிரேட்டட் ஜுடிஷியரியே கிடையாது. ஓகேவா? அமெரிக்காவில் இண்டிபெண்டா இருப்பாங்க, பட் ஆனால் பார்த்தோம்னா இன்டகிரேட்டடு கிடையாது அமெரிக்காவில். ஏன் அப்படின்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவது நாட் இன்டகிரேட்டட். சரி, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்க ஃபெடரல் கோர்ட்னு ஒன்று இருக்கும், ப்ரொவின்சியல் கோர்ட்னு ஒன்று இருக்கும்.
ஓகேவா? இப்ப நம்ம அப்பீலுக்கு இங்க போறோம்ல, ஹைகோர்ட்ல இருந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம்ல, இதுதான் நம்ம ப்ரொவின்சியல் கோர்ட் தான் ஹைகோர்ட்டுன்றானுங்க. ஸோ இங்க இருந்து ப்ரொவின்சியல் கோர்ட்ல இருந்து ஃபெடரல் கோர்ட்டுக்கு அப்பீல் போவாது. அப்பீலுக்கு அவன் போக மாட்டான். அப்போ அமெரிக்காவுடைய ஃபெடரல் கோர்ட்டுக்கு அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து கிடையாது. அந்த ஹைகோர்ட் இருக்கான்ல, அந்த ப்ராவின்ஸோட ஹைகோர்ட்டே வந்து அவன் தான் என்னது சுப்ரீம் அத்தாரிட்டி. புரியுதா? ஸோ இவ்வளவுதான். இது புரிஞ்சா? ஓகே அடுத்து ப்ரோ. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட், இந்தியாவின் உச்ச நீதிமன்றம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா பார்ட் 5ல இருக்கு. ஆர்டிகல் 121 இருந்து 147 வரைக்கும் இருக்கு. சரியா? இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் இந்திய அரசு சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அப்பதான் நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா ஃபெடரல் கோர்ட்டு, அதாவது கூட்டாட்சி நீதிமன்றம் ஒன்றத்தை 1937ல அக்டோபர் மாசம் உருவாக்குறாங்க. சரியா? ஏன்னா இந்த ஆக்ட் 1935 ஆக்ட் என்ன பண்ணுதுன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டையும் சுதேசி அரசுகள் பிரின்ஸ்லி ஸ்டேட்டையும் ஒன்று சேர்த்து கூட்டாட்சியை உருவாக்கி இருக்கும். அந்த கூட்டாட்சியை உருவாக்குனதுனால இந்த கூட்டாட்சி நீதிமன்றம் தான் 28 ஜனவரி 1950. இந்த டேட்டும் ரொம்ப முக்கியம். சரியா? நிறைய எக்ஸாம்ல இந்த டேட்டை கேட்பாங்க. 28 ஜனவரி 1950 இந்த டேட் ஞாபகத்தை வச்சுக்கோ. சரி, ஏன்னா இந்தியன் அரசியலமைப்பு எப்போ நடைமுறைக்கு வருது? நம்மளுக்கு 26 நடைமுறைக்கு வருதா? ஸோ அதுல இருந்து +2 டேஸ் ஞாபகத்தை வச்சுக்கோ. இந்திய ரிப்பப்ளிக் ஆனதுல இருந்து 2 நாள் கூட, 2 நாள் கழிச்சு தான் சுப்ரீம் கோர்ட்டை கொண்டு வராங்க. அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ அப்போ இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம்ன்றது எப்போ வந்து இந்திய நீதிமன்றமா மாறுது? 28 ஜனவரி 1950. எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றம் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. அது 28 ஜனவரி 1950. உச்ச நீதிமன்றத்துல நிர்வாகம், அதோடைய சேஞ்சஸ், நீதிபதிகளுடைய ரிமூவல், இதை பத்தின இதெல்லாம் கட்டுப்படுத்துற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா பாராளுமன்றத்துக்கிட்ட இருக்கு. சரியா? அதாவது உச்ச நீதிமன்றத்துல நிர்வாகம் சம்பந்தமான நிர்வாக அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? பார்லிமெண்ட் கிட்ட இருக்கு. இப்போ இந்திய உச்ச நீதிமன்றம் பார்த்தோம்னாக்கா இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பீரியட்ல என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ரீவி பிரிட்டிஷ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேல்முறையீட்டு நீதிமன்றமா தான் இந்திய உச்ச நீதிமன்றம்ன்றது அந்த டைம்ல இருந்துச்சு. ஸோ டைரக்டான ஒரு கேசஸ்லாம் பெருசா அங்க எடுக்க மாட்டாங்க. அந்த ஃபெடரல் கோர்ட்டு எதுக்காக மட்டும்தான் இருந்துச்சு? வெறும் மேல்முறையீட்டுக்காக மட்டும்தான் வச்சிருந்தானுங்க. ஓகேவா? அதுதான் பிரைவி பிரிட்டிஷ் கவுன்சில். இது நிறைய எக்ஸாம்ல இந்த டேர்ம் வந்து வந்திருக்கு. சரியா? அப்போ இதெல்லாம் டேக் அவேன்றது என்னன்னா இதுல இருக்கிற எல்லாமே முக்கியம். இந்த பேஜ்ல இருக்க எல்லா பாயிண்ட்டும் முக்கியம். இப்ப அடுத்து நீதிபதிகள். ஸோ இந்திய உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா நீதிபதிகள் அப்படின்னாக்கா நம்மளுக்கு மொத்தம் ஃபர்ஸ்ட் 31 இருந்துச்சு. அதுக்கடுத்து 32. இப்போ நம்மளுக்கு வந்து 32 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. சரியா? 32 பேர் ஆகும். இப்போ கரண்ட் அப்டேட் என்னன்னு தெரியல. டோட்டல் நம்பர் எங்க போனா இங்க வருது 32 தான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு 33. ஐயோ, இது வந்து அவன் கொடுக்கறது.
போர்ட்டல் ஆஃப் இந்தியா. அவன் என்ன சொல்றான்னா மொத்தம் சீஃப் ஜஸ்டிஸ் இவன் டோட்டல் சொல்றான். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தோம்னாக்கா ஜட்மெண்ட்டு நாலு 1 2 3 4 5 6 7 28 29 30 31 சீஃப் ஜஸ்டிஸோட சேர்த்து 32 பேர் இருக்காங்க. சரியா? நம்ம எழுதுன அதே நம்பர்ல தான் இருக்காங்க. சாட் ஜிபிடில கரெக்டா தான்ப்பா சொல்லி இருக்கு. அப்படியா? ஆமா, நீ அதுலயே தேடு. ஓகே, 3 பெண்கள் இருக்காங்களா தம்பி? ஓகேவா? ஜஸ்டிஸ் ஹீமா கோலி, ஜஸ்டிஸ் நாகரத்னா, ஜஸ்டிஸ் பீலா திரிவேதி, 3 பெண்கள். சரியா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இருக்கிற மாதிரி பவரு யாருக்குமே கிடையாதுடா. எட்டு வருஷமா இருக்காரு பாரு இவரு சந்திரசூட். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு 31 இருக்காங்களா, +1 சீஃப் ஜஸ்டிஸ். கரெக்டா? மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்னா 33 + 1 இருக்கலாம் மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ 4 நீதிபதிகள் இருந்தாங்க. இப்போ வந்து 3 பெண் நீதிபதிகள் தான் இருக்காங்க. யார் யார் பேர் சொல்றா தம்பி? பார்ப்போம். ஹீமா கோலி, நாகரத்னா, பீலா திரிவேதி, 3 பெண் நீதிபதிகள். ஸோ தலைமை நீதிபதி வந்து சந்திரசூட். சாரி, டிஒய் சந்திரசூட். சரியா? ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ நம்மளுக்கு மொத்தம் தெரியுது 31 + 2. சரியா? சரி, 31 + 1 மொத்தம் 32 பேர் இருக்காங்க. 3 பெண் நீதிபதிகள் இருக்காங்க. ஹீமா கோலி, நாகரத்னா, பீலா திரிவேதி இருக்காங்க. இன்னொரு டைம் செக் பண்ணிக்கலாம் வேறு யாருனா இருக்காங்களா. ஓகே, அடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த நீதிபதிகளை நியமிப்பவர் யாரு அப்படின்னா தலைமை நீதிபதியை நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர். சரியா? அந்த ஒருத்தவரை. மீதி இருக்கிற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. ஆனா அதுக்கு வந்து ஆலோசனை சொல்றது யாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆலோசனை சொல்றாரு. இவங்களை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இப்ப நீதிபதிகளை நியமிக்கிறதுக்கு எதனா ஒரு ப்ரொசீஜர் இருக்கா அபிஷியலா அப்படின்னு பார்த்தோம்னா அபிஷியலா எந்த ப்ரொசீஜருமே சொல்ல, கான்ஸ்டியூஷனும் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆனா இதை வந்து ஒரு மரபா வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுது நீதிபதிகளை நியமிக்கிறதுக்கு. அதுதான் வந்து கொலிஜியம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, பரிந்துரைக்கும் குழு. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு இவங்களுடைய தலைமை நீதிபதிகள் பிற நீதிபதிகளை வந்து பரிந்துரைக்கிறாங்க.
அது பேரு பரிந்துரைக்கும் குழு தான். சரியா? இவங்கள நியமனம் பண்றது பணிமாற்றம் டிரான்ஸ்ஃபரையும் இந்த கொலிஜியம் தான் பண்ணுது. சரியா? அப்ப இந்த கொலிஜியம்ன்றது பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு இதுல நிறைய கேசஸ் இருக்கு. ஒன் லாயர், ஒன் ஜட்ஜ் கேஸு, 2 ஜட்ஜஸ் கேஸு. ஓகேவா? இது வந்து மூணு நீதிபதிகள் வழக்கு. 3 ஜட்ஜஸ் கேஸ் தான் இது. அதாவது ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் என்ன சொல்லியிருக்கோம்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே தனியா அவர் வந்து அதாவது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நினைச்சாருன்னா அவர் மட்டுமே நீதிபதிகளை பரிந்துரைக்கலாம் அப்படின்னா ஒன் ஜட்ஜஸ் கேஸ் சொல்லியிருக்கும். அடுத்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் இம்பார்ட்டண்டா இருக்கிற சில ஜட்ஜஸ் அவங்க வந்து இதுக்கு அவங்க 3 பேரு சம்திங் அவங்க வந்துட்டு இதை பரிந்துரைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா இந்த 3 நீதிபதிகள் வழக்கு தான் இந்த கொலிஜியம் சிஸ்டம்ன்ற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்து மொத்தம் 5 நபர்களை உள்ளடக்கிய, அதாவது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் 4 பிற நீதிபதிகளை உள்ளடக்கிய ஒரு குழுவை வந்து பரிந்துரைக்குது. சரியா? இதுதான் வந்துட்டு நீதிபதிகள் 3 நீதிபதிகள் வழக்கு 1998. ஸோ இந்த கொலிஜியம் என்ன பண்ணும்னா ஒரு நேம் லிஸ்ட்டை ரெடி பண்ணும். இவங்க ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு நேம் லிஸ்ட்டை ரெடி பண்ணி இவங்க ஹோம் மினிஸ்ட்ரிக்கும் லா மினிஸ்டருக்கும் அனுப்புவாங்க. ஒரு நேம் லிஸ்ட் அனுப்புவாங்க. இதுல ஹோம் மினிஸ்ட்ரி லா மினிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ரூட்டனி பண்ணுவாங்க. அவங்க மேல என்ன பேக்ரவுண்ட் கேசஸ் இருக்கா, லஞ்சம் வாங்கியிருக்காங்களா, பேக்ரவுண்ட்லாம் விசாரிச்சு ஒரு 10 பேர் அனுப்புறாங்கன்னா அதுல ஒரு 4 பேர் இவங்க செலக்ட் பண்ணி அவங்கள வந்து அதை வந்து பிரசிடென்ட் கையில போகும். அப்புறம் பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, அப்பாயிண்ட் பண்ணுவாரு ஃபைனலா. புரியுதா? அது வந்து இந்த ஆர்டர்ல தான் போகும். இப்போ கொலிஜியம் அனுப்புன அந்த லிஸ்ட்டை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும்னு எதனா இருக்கா அப்படின்னா ஒரு டைம் ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்புவாங்க ஒரு முறை இவங்க. ஓகேவா? ஒன் டைம். ஆனா திருப்பி 2வது டைம் அனுப்புனா அதை கண்டிப்பா ஹோம் மினிஸ்ட்ரியோ லா மினிஸ்ட்ரியோ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதாவது கவர்மெண்ட்னு வச்சுங்க, பொதுவா கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? இதுதான் இந்த மெத்தட்ல தான் வந்து நீதிபதிகளை நியமனம் பண்ணாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு இவ்வளவு போதும், அதுக்கு மேல பெருசா தேவையில்லை. இது வரைக்கும் டவுட் இருக்காதுண்ணா இந்த கொலிஜியம் அப்பாயின்மெண்ட்ல டவுட் இருக்கா? இல்ல. இல்ல ப்ரோ. உங்களோட தம்பி இல்லையா? ஓகே. அடுத்து வந்துட்டு இது கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு, நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்கானுங்க. என்ஜேஎஸ்சி நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இல்ல அப்பாயின்மெண்ட் கமிட்டி, அதாவது தேசிய நீதிபதிகள் நியமனத்திற்கான தேசிய ஆணையம். சரியா? அதாவது இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் வந்த உடனே 2014ல 99வது சட்ட திருத்தம், ஓகேவா, இந்திய கான்ஸ்டியூஷனை மாற்றி சில ப்ரொவிஷன்ஸை உள்ள சேர்த்து என்ஜேஎஸ்சின்ற ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியை கிரியேட் பண்றாங்க. அது எதுக்காக அப்படின்னா பேர்ல என்ன இருக்கு, நீதிபதிகள் நியமன ஆணையம். இப்ப மேல பார்த்த கொலிஜியம் முறையில அந்த நீதிபதிகள் மட்டும் நினைச்சா யார வேணாலும் அப்பாயிண்ட் பண்ண முடியுதுன்னு சொல்றாங்களா. இப்போ இதுல பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் தான் நீதிபதிகளா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹையர் கேஸ்ட் பீப்புள், அப்பர் கேஸ்ட் பீப்புள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா பெரும்பாலானவர்கள் இந்த நீதிபதிகளா வந்து பதவி வகிச்சுக்கிட்டு இருக்காங்களா. இப்ப பார்த்தோம்னாக்கா இவங்க ஒருதலை பட்சமா செயல்படுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்டா? அப்போ இதெல்லாம் இல்லாம கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்க ஒரு நியமன ப்ரொசீஜர் எடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அந்த கமிட்டி தான் வந்து ஒரு கமிஷன் தான் என்ஜேஎஸ்சி கமிஷன். ஓகேவா? இதுல தலைமை நீதிபதி இருப்பாரு. ஓகே, உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இருக்காரு. அப்புறம் 2 சீனியர் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா தெரியும் லா மினிஸ்டர் உள்ள வந்துடுறாரு. சட்ட அமைச்சர். அதுக்கு அடுத்தது 2 எமினன்ட் பர்சன்ஸ், சிறந்த 2 நபர்கள் உள்ள வந்துடுறாங்க. அப்போ நீதித்துறை சார்பா ஒரு 3 பேர் இருக்காங்க, கவர்மெண்ட் சார்பா ஒரு 3 பேர் இருக்காங்க. புரியுதா?
இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம இதுல மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர். 3 + 3 + 3 = 6 மெம்பர்ஸ் இருக்காங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த லா மெம்பர் 2 எமினன்ட் பர்சன் உள்ள வராங்கல்ல, இது அடிப்படை கட்டமைப்பை, அதாவது இந்திய அரசியலமைப்புடைய அடிப்படை கட்டமைப்பான சுதந்திரமான நீதித்துறை, இது பார்த்தோம்ல, சுதந்திரமான நீதித்துறையை இந்த என்ஜேஏசி சட்டம் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, ஆர்டிகல் 13 நம்மளுக்கு என்ன சொல்லுது? அரசு போடக்கூடிய ஒரு சட்டம் அடிப்படை உரிமைகளை பாதிப்பதாக இருந்தால் அந்த சட்டத்தை நீக்கலாம் அப்படின்னு சொல்லுதா. அதே மாதிரி ஒரு சட்டம் அடிப்படை கட்டமைப்பை பாதிக்கிற மாதிரினா சட்டத்தை இல்லைன்னு சொல்லிட்டு அறிவிக்கிற உரிமை நீதிமன்றங்களுக்கு இருக்குன்னு சொல்லுதா. அப்போ நீதித்துறையுடைய சுதந்திரம் என்பது ஒரு அடிப்படை கட்டமைப்பு, அதை இந்த சட்டம் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி என்ஜேஎஸ்ன்ற ஒரு கமிஷனை சுப்ரீம் கோர்ட் வந்து நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. பட் அதாவது இது வந்து எங்க அடிப்படை கட்டமைப்பை மாத்துது? செல்லாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அதான் பாக்குறோம்ல, லா மினிஸ்டர் உள்ள வராருல்ல. சார் லா மினிஸ்டர் இல்லாம வேற யாராச்சும் போடலாம்ல? அதாவது ஒரு கவர்மெண்டே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஓகேவா? இப்போ லா மினிஸ்டர்லாம் நீங்க வேற எந்த மினிஸ்டரை போட்டாலும் எமினன்ட் பர்சன், இப்போ இந்த எமினன்ட் பர்சனை யார் அப்பாயின்ட் பண்றாங்கன்னா கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணி பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்றாருன்னு வச்சுக்கீங்க. பிரசிடென்ட் யார் அப்பாயின்ட் பண்ணுவாரு? எக்கோ அடிக்குது மேம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்றவங்கள தான் பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ண போறாரு. கரெக்டா? அப்போ ஆப்வியஸா இதுல யாரு உள்ள தலையிட்டுறா? கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தலையிட்டுறாங்களா? அதனாலதான் இது வந்து நீதித்துறையுடைய சுதந்திரத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது சுதந்திரத்தை பாதிக்குதுன்னு சொல்லி இதை ஸ்கிராப் பண்ணிடுறாங்க, நல்ல நோய்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? அடுத்தது, இவனுக்கு டவுட் இருக்காடா உனக்கு? இல்ல 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 கண்டினியூ பண்ணு. டவுட் இருக்கா? இல்ல எனக்கு இல்ல. ஓகேடா. அடுத்து வந்து தகுதிகள். இப்போ நீங்க வந்து இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியா ஆகணும்னா அதோட தகுதிகள் என்னன்னா, முதல்ல நீ ஒரு குடிமகனா இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு நீதிமன்றத்துல குறைஞ்சது 5 ஆண்டுகள் நீதிபதியா பணியாற்றி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா குறைந்தது 10 வருஷத்து நீ அட்வொகேட்டா பணியாற்றி இருக்கணும். ஓகேவா? மூணாவது பாரு, அது அல்லது குடியரசுத் தலைவர் பார்வையில நீ ஒரு சிறந்த வழக்கறிஞரா இருந்தானா அவனை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனா இந்த மூணாவது வந்து பெருசா நடக்காது. மூணாவது 2வது பெருசா நடக்காது. அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் தான் பெரும்பாலும் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேவா? அடுத்து பதவி பிரமாணம். ஸோ நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளுக்கு, ஓகேவா, 2 பேருமே சரி, உச்ச நீதிமன்ற நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறவர் யாரு? குடியரசுத் தலைவர். சரியா? அதுக்கு அடுத்தது, இப்ப பிரசிடென்ட் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படக்கூடிய அந்த ஒரு நபர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி வைப்பார். இதெல்லாம் எக்ஸாம்ல ரெகுலரா கேட்பாங்க. சரியா? அடுத்து இவங்களுடைய பதவி காலம். இதுதான் ரொம்ப முக்கியம். டிஎன்பிசியில் இதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. இவங்களுடைய பதவி காலம் வந்து அரசியலமைப்பு நிர்ணயம் பண்ணல. ஓகேவா? அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் பதவி காலத்தை யார் நிர்ணயம் பண்றாங்கன்னா பாராளுமன்றம் நிர்ணயம் செய்கிறது. சரியா? அது மட்டும் இல்லாம இவங்களோட ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட அனுப்புவாங்க. ஏன்னா அவரு தான் இவங்களை அப்பாயின்ட் பண்ணது. சரியா? இப்ப இவங்களை அதுக்கு முன்னாடி பதவி நீக்கம் பண்ண முடியுமா அப்படின்னா பதவி நீக்கம் பண்ணலாம். அதுவும் குடியரசுத் தலைவர் தான் பண்ண முடியும். இப்போ பார்லிமெண்ட்ல நம்ம எப்படி பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டியில ஒரு பில்லை பாஸ் பண்றோம்ல, அதே மாதிரி இந்த உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் பண்றதுக்கு பாராளுமன்றத்துல நம்ம வந்து அறுதி பெரும்பான்மையில தீர்மானம் நிறைவேற்றி அனுமதியா பெற்றுட்டோம் அப்படின்னாக்கா குடியரசுத் தலைவர் அவங்கள பதவி நீக்கம் பண்ணிடுவாரு.
இது வரைக்கும் எந்த ஒரு நீதிபதியும் பதவி நீக்கம் செய்யப்பட்டது கிடையாது. அப்போ எல்லா நீதிபதிகளும் கரெக்டா இருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. ஓகேவா? நீதிபதிகள் மேல இந்த அலிகேஷன் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும்போது அவங்களே ரிசைன் பண்ருவாங்க அந்த பதவியை. சரியா? ஸோ இவங்களுடைய சம்பளத்தை வந்து பார்லிமெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணும். கான்ஸ்டியூஷன் கிடையாது. பார்லிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ண போகுது. இதெல்லாம் ஒன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா இட் cannot பி டிக்ரீஸ். இப்போ ஒரு முறை உயர்த்தப்பட்டால் குறைக்க இயலாது. சரியா? அடுத்து வந்துட்டு இப்போ சடனா பார்த்தோம்னா நிறைய ஜட்ஜஸ் வந்து ஒரே டைம்ல ரிட்டையர் ஆயிட்டாங்க, இல்ல நிறைய வேக்கண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா தற்காலிகமா வந்து தற்காலிகமா நீதிபதிகளை நியமிப்பாங்க. அது யார் நியமிப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் தற்காலிக நீதிபதிகளும் நியமிப்பாரு. இப்போ நிறைய கேஸ் ஆயிடுச்சு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், சீக்கிரமா ஜட்மெண்ட் கொடுக்கணும்னா தற்காலிகமா நியமிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகேவா? இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்டிங் ஜட்ஜ். அடோக் ஜட்ஜஸ்னு வருது. தமிழ்ல வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான் வருது. ஓகேவா? அடோக்குனோட மீனிங்கும் வந்துட்டு தற்காலிகம் தான். சரியா? அதாவது இவங்க வேலை முடிஞ்ச உடனே இவங்க பதவி வந்து போயிடும். ஸோ ஒரு நபரை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து நியமனம் பண்ணலாம். ஓகேவா? இதுல வந்து பார்த்தோம்னாக்கா பிரசிடென்ட் சாரி அடோக் அடோக் சீஃப் ஜஸ்டிஸ், அதாவது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. இப்போ திடீர்னு ஒரு நீதிபதி வந்து ரிட்டையர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கேன், தலைமை நீதிபதி ரிட்டையர் ஆயிட்டாருன்னா அதுக்கு முன்னாடி வேற நீதிபதியில தேர்ந்தெடுக்கல அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்காக ஒருத்தர் வந்து அப்பாயின் பண்ணுவாங்க தலைமை நீதிபதியா. அதை குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவாரு. நீதிபதிகள் நியமனம்னு வந்தாலே அது குடியரசுத் தலைவர் தான். சரியா? இப்போ அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா ரிட்டையர்மெண்ட். இப்போ இந்த நீதிபதிகள் ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதி ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா அவங்க எந்த ஒரு கோர்ட்லயோ இல்லை எந்த ஒரு ட்ரிபுனல்ஸ் எந்த ஒரு நீதி இதுலயோ போயிட்டு பிராக்டிஸ் பண்ண முடியாது. சரியா? பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஆனா அவங்க ஒரு தீர்ப்பாயங்களையோ இல்ல வந்து கமிஷன் ஆணையங்களையோ தலைவரா அப்பாயின் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சனா இருப்பார். ஓகேவா? ரிட்டையர்டு. ஆனா இப்போ ரீசெண்டா என்ன மாத்தினாங்கன்னா அதர் ஜட்ஜஸ் கூட ரிட்டையர்டு ஜட்ஜஸ் கூட நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய தலைவரா நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அண்ட் பிற ஆணையங்கள் கவர்மெண்ட்டை கிரியேட் பண்ணும், அந்த ஆணையத்தை கூட அவங்க தலைவரா போடுவாங்க. இதோட நம்மளுக்கு வந்துட்டு சரி. அதுக்கடுத்து முக்கியமான ஒண்ணு உச்ச நீதிமன்றத்துடைய ஜூரிஸ்டிக்ஷன். இது ரொம்ப முக்கியம். ரொம்ப கண்டிப்பா எக்ஸாம்ல இதை நிறைய டைம் கேட்பாங்க. ஸோ உச்ச நீதிமன்றத்துடைய ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 வகையான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஒன்று ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். எக்ஸாம்ல எது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கேட்பாங்க. ரெண்டாவது ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், நீதி பேராணை ஜூரிஸ்டிக்ஷன். மூணாவது அப்பீலேட், மேல்முறையீட்டு ஜூரிஸ்டிக்ஷன். நாலாவது கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. ஓகேவா? அஞ்சாவது ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி மறுஆய்வு. அடுத்து அதர்ஸ். இப்போ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா இயல்பாவே சுப்ரீம் கோர்ட்டுடைய வேலை என்ன, அவனுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, இப்போ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இல்லைன்னா வந்து மாநிலத்துக்குள்ளேயே மாநிலத்துக்கு ப்ராப்ளம் வருது. ஓகேவா? இப்போ இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைனா
அதை தீர்த்து வைக்கிற ஃபைனல் அத்தாரிட்டி யாருன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான். அதுதான் அவனுடைய ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். அதுதான் அவன் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் வந்து காவேரி இஷ்யூ வருதுன்னா நம்ம எங்க போய் கேஸ் போட்டோம்? நம்ம கோர்ட்ல தானே கேஸ் போட்டோம். அப்போ அதை தீர்த்து வச்சது யாரு? சுப்ரீம் கோர்ட்டு தானே. இப்போ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு ப்ராப்ளம்னா தீர்த்து வைக்க போறது யாரு? சுப்ரீம் கோர்ட்டு தானே. அப்போ இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். புரியுதா? அடுத்து வந்து ரிட் நீதி பேரணை நம்ம பார்த்துட்டோம். ஞாபகம் தான், ஆளு நிறைய பார்த்துருப்போம். உச்ச நீதிமன்றத்தோட நீதி பேரணை வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 32. இவங்க 5 வகையான நீதி ரிட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்கா? என்னென்ன ரிட்ஸ்ன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, அவுட் ஆஃப் ஆர்டரா தம்பி? இருக்கீங்களா? ஓகே, எதுவுமே கேட்கவே இல்லை. ஓகே, ரிட்ஸை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துடைய ரிட்ஸை விட ஹைகோர்ட்டுடைய ரிட்ஸ் பெருசு. இது டிஎன்பிஎஸ்சி நிறைய டைம் கேட்டிருக்காங்க, யூபிஎஸ்சியும் கேட்டிருக்காங்க. ஏன்னா அடிப்படை உரிமைகள் என்பது உச்ச நீதிமன்றம் என்பது அடிப்படை உரிமைகள் மீதான ரிட்ஸை மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும். ஆனா ஹைகோர்ட்டு எல்லாத்துக்குமே ரிட்ஸை இஷ்யூ பண்ணலாம். ஹைகோர்ட்டுடைய ரிட்ஸை இஷ்யூ பண்ற அதிகாரம் ஆர்டிகல் 226. சரியா? அதுக்கடுத்தது மேல்முறையீட்டு நீதிமன்றம். இது ஆப்வியஸா நமக்கே தெரியும். ஹைகோர்ட்ல இருந்து எங்க போகுது? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. இதை நம்ம சொல்றோம் பிரிவி மேல்முறையீட்டு நீதிமன்றம், பிரிவி கவுன்சில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இது நார்மலா மேல்முறையீடு பண்றது. ஒரு கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுன்றது என்னன்னாக்கா, உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பளிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அது இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துலையும் அதை நம்ம ஒரு ஆவணமா பயன்படுத்தி எல்லாரும் பயன்பட்டுக்கலாம். எந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, விஜய் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, அவருக்கு கிடைச்சது எல்லாருக்குமே கிடைக்கும்னு. இப்போ ஒரு தண்டனைக்கு இந்த மாதிரி குற்றங்களை வந்து இந்த தண்டனைக்கு இந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம இந்தியா ஃபுல்லா வந்து வாதாட முடியும். அது ஒரு ரெக்கார்டா நம்ம எடுத்துப்போம். அடுத்த ஜுடிஷியல் ரிவ்யூ பார்த்தோம்னா நீதி மறுவாய்வு. இது நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஆர்டிகல் 30 நம்ம அதை பத்தி பேசுது. அரசு போற சட்டம் வந்து அடிப்படை உரிமைகள் பேசிக் ஸ்ட்ரக்சரை மீறும் போது உச்ச நீதிமன்றமோ இல்ல உயர் நீதிமன்றமோ அந்த சட்டத்தை இல்லைன்னு அறிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தோமா. இதுவே அவங்க யாருன்னா கேஸ் போட்டு பண்றது வேற, தன்னிச்சையா பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு சூமோட்டோ அப்படின்னு பார்த்தோமா. இதனாலதான் பார்த்தோம்னா அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் யாரு? சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல என்ன டவுட் இருக்கா இது வரைக்கும்? இருக்கியா? கேட்டா மியூட் பண்ணிட்டு பேசுறேன். ஓகே, இதோட நம்மளுக்கு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு முடிஞ்சிருச்சு. ஹைகோர்ட் இருக்கு, இது நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரியா?